Hi students, welcome to KC Botany. நம்ம இந்த வீடியோவில் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் கவர்மெண்ட் அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த வீடியோவில் 3-in-1 கம்பாரிசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த கொஸ்டின் பேப்பர்லாம் ஆல்ரெடி எக்ஸாம்ஸில் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஒரு 3 டிஃப்ரெண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸை கொடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாமே கம்பேர் பண்ணி பாருங்கள். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இயர் கொஷின்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் இருக்கிறது எல்லாமே முக்கியமான கொஷின்ஸ் தான். அதனால் இதில் ரிப்பீட்டடாக என்னென்ன கொஷின்ஸ் இருக்கோ அது எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். ஆல்ரெடி சப்ஜெக்ட் வைஸாக நம்ம முக்கியமான கொஷின்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே வீடியோ லிஸ்ட்டில் இருக்குது. ப்ளஸ்ஸு ப்ளேலிஸ்ட்டில் ஹாஃப் இயர்லி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதுலேயும் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஷின்ஸ் வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி தெரியாமல் இருக்கும். ஹாஃப் இயர்லி பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு மாடல் பப்ளிக் எக்ஸாம்ஸ்னே சொல்லலாம். ஏன்னா பப்ளிக் எக்ஸாம்ஸில் நமக்கு ஃபுல் போர்ஷன் வச்சு கொஷின் வந்து கேட்பாங்க. அதே போல் சேம் தான். ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி நடந்த உங்களுடைய மிட் டேர்மு, மந்த்லி டெஸ்ட்டு, குவார்ட்டர்லி கொஷின் பேப்பர்ஸு இதெல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சிங்க. உங்கள் டிஸ்ட்ரிக்டில் நடந்தது. இது கூட இதையும் சேர்த்து என்ன பண்ணுங்கள், படிச்சிருங்க. இது படித்தாலே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர்ஸ் வந்து வேணும், ப்ளஸ்ஸு எந்த சப்ஜெக்ட்டுக்கு வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் இருக்குது, அதை வந்து ஜாயின் பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்டுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அப்டேட் பண்ணுவோம். ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாமே எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு 3 கொஷினை வந்து கலெக்ட் பண்ணி நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதெல்லாமே பாருங்கள். மற்ற எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு இந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் எல்லாமே அப்டேட் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் இதில் இருக்கிறது எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிருங்க. முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் போட்டு படிக்க ட்ரை பண்ணுங்கள். எல்லாமே நமக்கு வந்து முக்கியமான கொஷின்ஸ் தான். ஏன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பப்ளிக் எக்ஸாம்ஸில் எப்படி கொஷின் கேட்பாங்க அப்படிங்கிறத வச்சு தான் ஹாஃப் இயர்லியாக இருக்கட்டும், ரிவிஷன் எக்ஸாமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கேட்பாங்க. ஸோ இது எல்லாமே பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்கறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் போட்டு எல்லாமே படிச்சிருங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஆல்.